இன்றைக்குமே ஒரு பெரிய ஹெக்டிக் டேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வேர்த்து ஊற்ற நடந்து வந்து கேப் ஏறிட்டேன். மிதிக்கிறேன், அப்புறம் சாரி சொல்லுவேன். ரீச் ஆகிட்டேன் ஆஃபீஸ். ஸோ கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட செகண்ட் பிரேக். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலாக வந்து எனக்கு இப்போ கேப் வந்துருச்சு. எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் பட்டுன்னு போயிடுச்சு. சரி வாங்க இப்போ நம்ம ரஷ் பண்ணிட்டு கேப் பிடிக்க போகணும். வாங்க போகலாம். எதுக்கு தான் வாரத்தில் 3 வாட்டி கேபை மாற்றுறாங்கன்னு எனக்கு புரியலடா அப்பா. ஆக்சுவலாக என் கேப் எங்கே நிற்கிது பாருங்களேன். ஒரு வழியாக வேர்த்து ஊற்ற நடந்து வந்து கேப் ஏறிட்டேன். வழியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீச் ஆகிட்டேன் ஆஃபீஸ். என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிரேக்காக வெளியே போயிட்டுருக்கேன். எனக்கு என்ன ஜாலினா இன்னைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே, சண்டே 2 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் அந்த 2 நாள் எப்படி போகுதுன்னே தெரியாது, அப்படி போயிடும். ஸோ வாங்க இப்போதைக்கு நம்ம சாப்பிட வெளில போகலாம். ஆக்சுவலாக நாங்கள் சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பிரியாணி கடைக்கு தான் சாப்பிட போயிருந்தோம். பிரியாணி ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம், வேறு வழி இல்லாமல். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி அந்த பிரியாணியை சாப்பிட்டனால நெஞ்சேறி ஆரம்பிச்சிச்சு. அதனால என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து பிடிங்கிட்டு தம்சம்பு குடிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களோட செகண்ட் பிரேக்கில் நாங்கள் இப்படி தான் எல்லா ஸ்நாக்ஸையும் வாங்கி வச்சுட்டு அந்த ஸ்நாக்ஸை ஷேர் பண்ணி ஒருத்தரும் மாற்றி மாற்றி பேசி சிரிச்சுட்டு இருப்போம். எங்கள் கூட எப்போ இருந்தாலும் ஃபன்னு ஜாலி அப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே எங்களோட டைமை கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணதுனால நாங்கள் வந்து பெருசாக பிரேக் வீடியோஸ்லாம் வந்து எடுக்கல. டேரெக்டாக வந்து வீட்டுக்கு கிளம்பும் போது தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ இப்போ நாங்கள் ஷிஃப்ட்லேருந்து கிளம்பி போயிட்டுருந்தோம் கேப் பிடிக்க. இவங்க தான் பூக்கி ஃப்ரெண்ட்ஸ். இம்பார்ட்டண்ட்டாக ஏதோ விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க போல். அப்புறம் ஜாலியாக நானும் போய் நின்றுட்டு ஜாலியாக சிரித்து பேசிட்டு இருந்தோம். பேசுறது என்னவோ ஒருத்தனை பத்தி தான், ஆனா அவ்வளோ கண்டென்ட் பேசுறானுங்க. எப்படின்னா எனக்குமே தெரியல, ஆனா டெய்லி பேசுறானுங்க. ஸோ ஒரு வழியாக கேப்மே கிளம்பிடுச்சு. நானும் என் ஆஃபீஸ்க்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசி எடுத்ததுனால புளியாந்தோப்பு போய் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக விட்றா வண்டியா புளியாந்தோப்புக்கா அப்படின்ட்டு புளியாந்தோப்பில் போய் ஒரு பிரியாணியை வாங்கி மனசு திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ரோட் சைடாக போனால் வரும் பாருங்க ஒரு தூக்கம்ப்பா. ஆனால் இன்னைக்கு என்னால் தூங்க முடியாதுன்னு எனக்கே தெரியும். அதனால ஸோ கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வந்துட்டு புளியாந்தோப்பு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்குமே ஒரு பெரிய ஹெக்டிக் டேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கி நான் சுத்தமாக தூங்க போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 6:10. ஸோ இப்போ தான் நான் வீட்டுக்கு போவேன். ஸோ கைஸ் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமேல் நம்மளுக்கு இந்த டே எப்படி போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது நான் இந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேன். டாடா பாய்.